ஐயா துணை இளம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி திருவாசக விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்கின்றோம். விருத்தம்: எண்டே இந்த திருவாசகம் இயம்ப சரசுபதி மாது கண்டே மேய்த்தோன் எழுதி மிக கலியுகம் அதிலே வெட்டிடவே நண்டோர் மறையோரிடமே நாட்டில் அறிய செய்யனவே அன்றே அவனே தான் அறிய அனுப்பி மகிழ்ந்து அங்கிருந்தாரன்றே. விளக்கம்: இந்த திருவாசகத்தை அம்மை சரஸ்வதி மாது இயம்ப அவர்கள் சொல்ல நாராயணமூர்த்தி எழுதி இந்த திருவாசகத்தை உலக மக்கள் அறியும்படியாக செய்கின்றார்கள். காரணம், காயக்கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கலைவாணி அங்கே சொல்லி அதை நாராயணர் எழுதி அனுப்புகின்ற போது எந்தவித குறையும் யாரும் சொல்ல முடியாமல் போய்விடும் என்பதை உணர்ந்து எம்பெருமான் அதை எழுதுகின்றார். கண்டே மெய்த்தோன் எழுதி மிக, இந்த கலியுகத்தில் கண்டே மெய்த்தோன் என்பது நாராயணரை இங்கே நமக்கு குறிக்கின்றது. அவ்வாறு துவாபராயகத்திலே கிருஷ்ணராக அவதாரம் எடுத்திருந்த அந்த எம்பெருமானே இப்போது இங்கே வெகுண்டமாக அவதாரம் எடுத்திருக்கின்றார். அவ்வாறு அவதாரம் எடுத்திருக்கின்ற அந்த எம்பெருமானே இந்த ஆகமத்தை எழுதி விட்டிருக்கின்றார் என்பதை இந்த உலக மக்கள் எல்லோரும் அறியும்படியாக நன்றோன் மறையோன் இடமேகி, இதை உணர்ந்தவர்கள் நல்லவர்கள் மூலம் இந்த ஆகமத்தை தெளியப்படுத்தி உலக மக்கள் அறியும்படியாக செய்ய வேண்டும். நான் இப்போ 78 ஆகமத்தை அங்கே உள்ளம் ஓர்ந்து அதை சரியென்று ஏற்றுக்கொண்டு இருப்பவர்கள் எல்லோரையும் நாம் செல்ல முடியாது. ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட அந்த மறையவர்கள், மேலுலகத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் மூலம் இந்த ஆகமத்தை உலகம் அறிய செய்ய வேண்டும். அன்றே அவனி தானறிய, இந்த உலகமெல்லாம் அறியும்படியாக செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே அனுப்பி மகிழ்ந்த ஐயா இங்கிருந்தார் என்ற இடத்தில் இந்த விருத்தம் அங்கே நிறைவு வருகின்றது. ஐயா